ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடகு வச்ச நகையை எப்படி நான் திருப்பினேன் அப்படின்றத நான் போன வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் அந்த வீடியோ வந்து அநேகமாக இதுக்கு அடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பேங்க்கில் அடகு வச்சு நம்ம தங்கம் வாங்கலாமா, காயின் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நான் அடக்கடையிலேருந்து திருப்பின அந்த நகை. ஸோ ஜிமிக்கி, இது வந்து வரிக்காய் ஜிமிக்கி தான். ஜிமிக்கியே என்கிட்ட இல்லை. ஜிமிக்கி மேலே பெருசாக ஒரு உடன்பாடு ஆசை இருந்தது கிடையாது. ஜிமிக்கி அப்படின்னா அது வந்து அந்த காலத்து ஒரு டிசைன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓல்டு ஃபேஷன் எல்லாம் திடீர்னு நடுவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி தான் ஜிமிக்கி திடீர்னு பார்த்திங்கன்னா நடுவில் ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ எல்லாருமே ஜிமிக்கி போட ஆரம்பித்தாங்க. ஜிமிக்கியும் வந்து இப்போதைய ஜென்ரேஷனுக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த டைமில் வந்து எனக்குமே நம்மளும் ஒரு ஜிமிக்கி வச்சுருக்கணும், ஜிமிக்கி வாங்கி போடணும் அப்படின்ட்டு எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு ஆசை வந்தது. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட ஜிமிக்கியே இல்லை. எங்கள் வீட்டில் அப்போது என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரிங் போட்டுருந்தாங்க. அந்த ரிங் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கை பத்தலை. போடும் போதே வந்து கல்யாணத்துலேயே அது வந்து சுண்டு விரலில் தான் என் தம்பி போட்டு விட்டான். அது சும்மா பீரோவில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து மாற்றி, அந்த ரிங்கு வந்து 4 கிராம் கிட்ட, 4 கிராமுக்கு கொஞ்சம் மில்லி தான் கம்மி. ஆனால் இந்த ஜிமிக்கியோட வெயிட் வந்து ஒரு 3.25 கிராம் கிட்ட தான் இருக்கும். இது போக நான் ஒரு 600 ரூபாய் கையில் வேறு பே பண்ணேன். ஸோ அப்போல்லாம் பெருசாக கோல்டை பற்றின அவ்வளோ ஒரு புரிதல் கிடையாது, நாலேஜ் கிடையாது. அந்த மாதிரி நஷ்டம் பண்ணி 4 கிராமை போட்டு 3.25 கிராமில் தான் இந்த ஜிமிக்கியை நான் வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட்டன்லாம் இருக்கிறனால வெயிட் இன்னுமே கொஞ்சம் கூட காட்டுது. கரெக்டு வந்து 3 கிராமும் ஒரு 270 மில்லி கிட்ட வரும். 300 மில்லி கூட தாண்டாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இதோட வெயிட்டு. ஸோ இதுதான் அந்த ஜிமிக்கி. இதை தான் அடகு கடையிலேருந்து திருப்பியிருந்தேன். இன்னொரு விஷயம், என்ன விஷயம், நான் நகை அடகு வச்சு அடகு வாங்கிறது நமக்கு நல்லது கேட்டது அப்படின்னு பேசும்போது சொல்லாமல் விட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறையும் நான் நகையை அடகு வைக்கும் போதும் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஒரு 1000 2000 கண்டிப்பாக வந்து என்னோடய பழைய கோல்டு லோனில் கண்டிப்பாக நான் கட்டியிருப்பேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம சேர்த்து கட்டுற அமௌண்ட் வந்து நம்ம அடகு வச்ச அந்த நகைக்கு வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ ஒரு வருஷம் பத்த மாட்டேங்குது. அப்படின்றப்போ நடுவில் எப்போல்லாம் திரும்பவும் ஒரு கோல்டு லோன் இருக்கும் போதே இன்னொரு கோல்டு லோன் நம்ம வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, அந்த பழைய கோல்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி சேர்த்து அமௌண்ட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் என் ஐடியா இருக்கும். ஏதாவது எந்த செலவுக்கு வைக்கிறோமோ அந்த செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை கண்டிப்பாக வந்து அந்த பழைய கோல்டு லோனில் தான் நான் கட்டுவேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜிமிக்கி எப்படி ஓரமாக வச்சுருவாங்க. என் பொண்ணு தான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. அவளுமே என்னை பார்த்துட்டு ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுட்டு அவளும் எழுதிட்டுருக்கா. சரி, நம்ம அவள் பேச்சுக்கு போக தேவையில்லை, நம்ம வீடியோ பார்க்கலாம். நான் இப்போ வச்ச நியூ கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய். ஆல்ரெடி டீட்டெயிலாக நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயுமே வந்து 4,000 வந்து நான் இதே லோன்லேயே கட்டிட்டேன். ஸோ அப்படி பார்த்தா ரவுண்டாக வந்து இப்போது 30,000 இருக்குது. இந்த 30,000த்தில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்து 25,500 ரூபாய் வந்து என்னோட இந்த ஜிமிக்கியை மூட்டுறதுக்காக நான் அடகு கடையில் கொடுத்து திருப்பிட்டேன். ஸோ அதையுமே நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படி 30,000 25,500 போச்சுன்னா மீதி 4,500 ரூபாய் இருக்கும். சரிங்களா? $4,500 என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கோல்டு லோன் இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ இருந்ததுன்னா 85,500 ரூபாய் இருந்தது. ஸோ வச்சது பார்த்தீங்கன்னா 97,000.
97,000த்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி ஃபைனலாக வந்து 85,500 இருந்தது. இதில் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி 4,000 எடுத்துகிட்டு போனேன் இல்லைங்களா. உண்டியல் சேவிங்ஸில் 4,000 அதையும் இதிலே தான் கட்டினேன். ஸோ அந்த 4,000 இதில் போட்டோம் அப்படின்னா 81,500 வரும். அதுலேயும் 1,500 வந்து இந்த 4,500 நான் கட்டிட்டேன். ஸோ இந்த நான் அதாவது புதுசாக வச்ச கோல்டு லோனில் 4,500 எல்லா செலவும் போக மீந்தது இல்லைங்களா. அதில் இருந்து 1,500 எடுத்து பழைய கோல்டு லோனில் கட்டினோன்னு ரவுண்டாக வந்து 80,000 வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பழைய கோல்டு 80,000, நியூ கோல்டு வந்து ஒரு 30,000. இந்த 30,000 வந்து என்னோடய கமிட்மெண்ட்டில் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து என் ஹஸ்பண்டோட கமிட்மெண்ட்டில். ஆனால் இருந்துமே இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லலை. பட் அவங்க கேட்டாங்க, நான் இருந்தாலும் பர்டிகுலராக சொல்லலை இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுலேயுமே என்னால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுதோ பண்ணி நான் வந்து அமௌண்ட்டு கட்டி இதையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குறைப்பேன். ஸோ அவங்க கொடுக்குற கோல்டு லோன் கட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அமௌண்ட்டையும் நான் இதில் தான் கட்டுவேன். நான் என்னோடய கமிட்மெண்ட்டில் சேவிங்ஸுன்னு பண்ண போகிறதையும் வந்து பிரித்து கட்டுவேன். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா 1,000 சேவ் பண்ணுறேன்னா இதில் 500, இதில் 500, இதில் 500 கட்டுவேன், இதில் 500 கட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பிரித்து கட்டி ரெண்டுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒன்று மட்டுமே நான் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன முடிவு பண்ணேன்னா, புதுசாக இதுக்கு மேலே எந்த கோல்டுமே வாங்கக்கூடாது, நம்ம பண்ணுற சேவிங்ஸையும் நம்மளோட இந்த கோல்டு லோனுக்கே தான் நம்ம கட்டணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆசை யாரை விட்டுது அப்படின்ற மாதிரி சரி ஓகே, கோல்டு ரேட்டும் ஏறிட்டே போயிட்டுருக்கு, வாய்ப்பு கிடைக்கும் போதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை விட கம்மியாக வாங்க முடியாது. நமக்கு ஒரு லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா 25,000 பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 கிராமே நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 25,000க்கு மேலே தான் அப்போ இருந்த கோல்டு ரேட்க்கு எல்லாமே போயிட்டு இருந்தது. அதனால் கரெக்டாக நான் வாங்கினது வந்து 2 கிராம் 100 மில்லி. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை விட கம்மியாக வாங்கினா நமக்கு ஆஃபர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக பார்த்து நான் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே நான் ரொம்ப ஓவராக பெருசாக ஆசைப்பட்டு எதுவும் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு வருஷம் நமக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் இந்த 30,000 கட்ட முடியும். கட்டி திருப்பிடலாம். இதுலேயுமே எவ்வளோ கட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ கட்டி என்னால் எவ்வளோ குறைக்க முடியுது, என் ஹஸ்பண்ட் எவ்வளோ தராங்க, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பண்ண நான் அவங்கக்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி பேங்க்குக்கு போகிறதே கிடையாது. ஆப் மூலமாகவே தான் நான் அந்த பணத்தை கட்டி குறைச்சிட்ருக்கேன். ஸோ ஆப்பில் வந்து லோன் கட்டுறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. இப்போ டிஜிகோல்டில் எப்படி நம்ம உடனே வீட்டில் இருந்து ஆன் த ஸ்பாட்டில் அமௌண்ட்டு போட்டு பணத்தை சேவ் பண்ணுறோமோ, அதாவது கோல்டை சேவ் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் ஆப்பில் வந்து 100 மினிமம் 100 இருந்தே கட்டலாம். ஸோ 100 இருந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாம் அமௌண்ட்டு. அந்த மாதிரி கட்டும் போது வந்து நமக்கு வட்டியும் குறையுது, நமக்கு ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்குது வேலை. ஸோ 100 தூக்கிட்டு செல்லான்னு எழுதி ஃபில் பண்ணி எத்தனை பேங்க்கில் போடணும், போயிட்டு வரணும், அதுக்கு ஒரு 100-200 செலவு பண்ணணும். இந்த மாதிரி அவசியம்லாம் இல்லாமல் வீட்டில் இருந்தே ஆப் மூலமாக வந்து ஈஸியாக கோல்டு லோன் நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஐஓபி பேங்க்கு தான், அதோட ஆப் மூலமாக தான் நான் வந்து லோன் கட்டிகிட்ருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மீதி எல்லாமே போக இதில் ஒரு 3,000 பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. 4,500ல் 1,500 ஓல்டு கோல்டு லோனில் நான் கட்டி ரவுண்டாக 80,000 ஆக்கிட்டேன். மீதி 3,000 அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு. ஸோ அடுத்து நம்மளோட எய்ம் என்ன, பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்றது தான். நம்ம வந்து எல்லாத்தையுமே சமமாக பார்க்கணும் இல்லை, சேவிங்ஸும் பண்ணணும், பழைய கோல்டு லோனும் நம்ம கட்டணும். ஏன்னா அந்த கோல்டும் நம்மளோட கோல்டு தான், நமக்கு அதுவுமே முக்கியம். எல்லாத்தையும் பார்க்கறேன்னா எல்லாத்துலேயும் சமமாக பிரித்து கட்டணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி 1 கிராம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். போதும் அதோட டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். பட் டிஸ்கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னோடனே சரி ஓகே, ஸ்கீம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சம் மில்லிகிராம்ஸ் அதில் சேவ் பண்ணியிருக்கோம், அதையே நம்ம விடணும். இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 100 மில்லி வந்து 1,000 தாண்டி போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 100 மில்லி வந்து அதில் நான் பெனிஃபிட் மில்லியாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் 1,000 நம்ம ஏன் தண்டம் பண்ணணும், அதையும் சேர்த்து எடுக்கலாமேன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். இப்போது கொஞ்சம் கிராம்ஸும் சேவ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிரேஸ்லெட் வாங்குறதுக்காக என்னென்ன சேவிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நம்ம டிஜிகோல்டில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த 3,000 வந்து நான் போத்தீஸ் டிஜிகோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போதைக்கு அதில் 2 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தனியாக பார்க்கலாம். இவ்வளோ தான்.
இப்போதைக்கு வந்து இப்படி தான் எல்லாமே பண்ணி முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே எப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த லோன் வச்சு, அதாவது நகை வச்சு நகை வாங்கலாம் அப்படின்ற வீடியோவில் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். புதுசாக நகை வைக்கிறேன்னா பழைய நகையிலையும் கொஞ்சம் காசை இதிலேருந்து எடுத்து கட்டுற மாதிரி தான் ஒன்றும் நான் பார்த்து பண்ணுறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா சேவிங்ஸ் மட்டுமே பண்ணி என்னால் பழைய கோல்டு லோனை அடைக்க முடியல. இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே அதை சொல்லணும்னு நினச்சேன். பட் மறந்து போயிட்டேன். இந்த 24 கேரட் கோல்டு பார் உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. அது எங்கே இருக்குது லிங்க்கு கொடுங்க அப்படின்னு. மீஷோவில் இருக்குதுன்னு ஒரு 2 பேர் சொல்லியிருந்தாங்க. நானுமே பார்த்தேன், மீஷோவில் இருக்குது. லிங்க் வந்து அந்த உண்டியல் வீடியோலேயே வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். சொன்ன மாதிரியே ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு ரேட் பற்றி கவலை இல்லை, உண்டியல் வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து சரவணா ஸ்டோர் வந்து இப்போ நிறையா ஊரில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக சரவணா ஸ்டோரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எங்கேயாச்சுமே கேட்டு பாருங்கள், கிடைக்கும். 24 கேரட் பார் உண்டியல் இருக்கா அப்படின்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.